நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அந்த உணர்வை எடுப்பதற்கு உரிமையை கொடுத்து நம்ம உணர்வை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உணர்வை எழுந்தோம், உரிமையை எழுந்தோம், உரிமையை எழுந்தோம். அந்த நம்ம உணர்வை எழுந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடல் அந்தோ பரிதாபம். கடலூர் மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்னவென்று கேட்டால், பேருந்து நிலையம் அங்கு மாற்றப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அது சுயநலத்துக்காக மாற்றப்படுகின்ற ஒரு பேருந்து நிலையம் என்ற ஒரு ஒத்த கருத்துதான். எப்படி நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையத்தை நான் 2002 அமைச்சராக இருக்கும் போது நெல்லிக்குப்பம் நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் கொண்டு சென்றதோ அந்த மாதிரி அவல நிலை தான் ஏற்படும் என்பதை அன்போடு குறிப்பிட காரணம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு அந்த பேருந்து நிலையம் செயல்படல. பஸ் ரோட்ல நிறுத்திட்டு போறான், புரியல, ஒரு கடை போடல, ஒரு இது போடல. அந்த சூழல் நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையத்தோட இந்த அவல நிலை தான் நமது கடலூர் மாநகர பேருந்து நிலையத்தோட அவல நிலை. அந்த கடலூர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி கொண்டு சென்றால் நடக்கும் என்ற கருத்தை ஆணைத்தரமாக பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஒரு வகை மாற்றம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலிருந்து வகை மாற்றம் பண்ணி முதல் கட்டமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பிடம் கட்டிடம் அமைவதற்கு 27 ஏக்கர் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு வகை மாற்றம் செய்வதற்கு 18 ஏக்கர் கொண்டு வந்தோம். அந்த பரிதாபம் என்பதாக குறிப்பிட்டால் ஜிஓ போடல நீங்க, அதனால ஜிஓ முடிஞ்சிச்சு. ஜிஓ முடிவு பெற்றது. அதற்குண்டான PPP மாடல், பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் PPP மாடல்ல இன்னொருத்தவங்க நிதி போட்டு அந்த கட்டடம் கட்டி அந்த PPP மாடல்ல 25 இயர்ஸ்க்கு அதை பராமரிக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டில் தான் அந்த நமது மாநகராட்சியுடைய அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் நம்ம வேலுமணி அவர்கள் அந்த முயற்சி எடுத்து கொண்டு சென்றோம். ஏதோ சூழ்நிலையில காலம் கடந்து போச்சு, அரசியல் மாற்றம் வந்து அந்த சூழ்நிலை நின்று போச்சு. 18 ஏக்கரும் அது ஒரு வகை மாற்றம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நகராட்சி நிர்வாகத்திற்கு அந்த இடத்தை பிரகமாற்றம் செய்வது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த இடம் வந்து காஸ்ட்லி இடம். அந்த இடத்துக்காக கூட நான் பரிந்து பேசல. ஒட்டுமொத்த உணர்வோடைய அடிப்படை அனைத்து குடியிருப்போர் நல சங்கத்துடைய மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் என்னவென்றால் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் சொன்னாங்களே. வெள்ளப்பாக்கத்தில் இருக்கு, அரசியல் இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம திருவந்திபுரம் KN-பட்டியில கோயில் HRNC இடம் இருக்கு நமக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக இங்க நம்ம வெள்ளி விலாசம் இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க கூட போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்க கூட ஈஸி அக்சஸ் வேணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அணிக்கு அணுகுகின்ற நிலைமை ஒரு ஏழை விவசாய குடும்பத்துக்கு வந்தால் உடனடியாக சென்று பார்க்க வேண்டும். புரியல, நம்ம குறிஞ்சிப்பாடு பகுதியில் போட்டு எப்படி வர முடியும்? ஆட்டோவில் வர முடியும். மோர் எக்ஸ்பென்சிவ். ஒரு பிரசவ வார்டுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த ஒரு அவலநிலை ஏற்படும். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் பார்க்கறதுக்கு தொலை தூரத்துக்கு வர முடியாது. கோப்டி டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த், HRNC டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், எந்த துறைக்கு எந்த ஒரு மனிதனுடைய கோரிக்கை எடுத்து வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஓவர் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். அதான் அங்கே இறக்கி விட்டு போனா ரொம்ப அந்தோ பரிதாப நிலை. ஒரு பாதுகாப்பற்ற சூழல். ஒரு இளம் பெண்கள் கல்லூரி மாணவிகள் சென்று அந்த பகுதியில் இறக்கி விட்டுட்டு போனா அந்த பரிதாப நிலை என்ன நடக்கும் தெரியாது. புரியல, அந்த சூழ்நிலையில் அந்த பஸ் ஸ்டாண்ட் அமைப்பது மிகவும் முறைகட்ட செயல், தரங்கட்ட செயல் என்பதை நான் ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளேன். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டால் நாங்கள் பேருந்து நிலையத்தை அனைத்து குடியிருப்போர் சங்கங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்பட்ட அந்த கோரிக்கை உட்பட்ட பகுதியில் அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதுதான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு ஈஸி அக்சஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனுடைய நிலைமை, ஒரு ஏழை விவசாயியுடைய நிலைமை, ஒரு பெண்புள்ள அவசரத்துக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷனுடைய நிலைமை, அது மட்டுமில்ல பல்வேறு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியுடைய நிலைமை, அனைத்துக்கும் புறம்பான செயல். பேருந்து நிலையத்தை சுயநலமாக குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அமைச்சர் அமைப்பது மிகவும் நமக்கு மக்களுக்கு, கடலூர் மாநகர மக்களுக்கு எதிர்ப்பான செயல் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்ட கடமைப்பட்ட உனக்கு என் மேலே 1000 பிரச்சனை இருக்கலாம். புரியல, உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. புரியல, சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பார்க்கணும். என்னோட கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த மாநகர மக்களுடைய குடியிருப்பு சங்கத்தோடைய அனைத்து கட்சியோட கோரிக்கை என்னவென்றால் பேருந்து நிலையம் மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த மக்களுடைய கோரிக்கை.
ஏன் அமைச்சர் முதலமைச்சரை பார்க்கிறேன், பார்த்திருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயமா, அச்சமா, பிரச்சனையா சொல்லுங்க பாப்பா. நீங்க பார்த்திருக்கணுமா இருக்கீங்க? அணுகியிருக்க நான் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற முன்னாள் சரி முதலமைச்சர்கிட்ட நிச்சயமாக இந்த கோரிக்கையை கொண்டு சென்றிருப்போம். நிச்சயமாக இந்த பேருந்து நிலையம் அனைத்து குடிநீர் போராட்ட சங்கத்துடைய எண்ணத்துக்கு ஏற்பட்டபடி இந்த பேருந்து நிலையம் கடலூர் மாநகரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எங்களுடைய கோரிக்கை நீங்கள் எந்த நாளும் அனைத்து குடியிருப்போர் நல சங்கம் இதுக்காக பேருந்து நிலையத்திற்காக நீங்க என்ன வழிநடத்தி சொன்னாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். பேருந்து நிலையம் மீண்டும் வருவதற்கு உங்களோட கடன் வைப்போம். எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டில் நான் இந்த பேருந்து நிலையம் கடலூர் மாநகரத்தோட மாநகர மக்களுக்கு சௌகரியத்துக்காக மாநகர மக்களுக்கு அன்றாட சூழ்நிலையில் எந்த விபரீதம் ஏற்படக்கூடாது என்ற ஒரே அடிப்படையில் இந்த பேருந்து நிலையம் கடலூர் மாநகரத்துக்கு உட்பட்ட பிறகு அமைக்கப்படும் அதற்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று உத்தரவாதத்தை தெரிவித்து எனக்கும் இந்த வாய்ப்பளித்து நீண்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்க வரலாறு சொல்லலாம், இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக வரலாற்று சொல்லலாம். எங்க வரலாற்றுக்கு அவங்க வரலாற்றுக்கு ஆடி உச்சாணிக்கும் பிரச்சனை எட்ட முடியாது. அதெல்லாம் பேச நான் வருவேன். அதெல்லாம் நான் பேச அனைத்து குடியிருப்போர் சங்கத்துடைய ஒட்டுமொத்த குரல், ஓங்கிய குரல், உயர்வான குரல் என்ன குரலோ அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரல் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேருந்து நிலையம் எங்க ஆட்சி அமைக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த அனைத்து குடிநீர் சங்கத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன், உத்தரவாக இருப்பேன். இந்த பேருந்து நிலையம் மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதியிலே அமைக்கப்படும் என்பதை உத்தரவாதத்தை தெரிவித்து எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.